ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் சரத் அவரோட வீடியோ இணையத்தில் வைரலாகி அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் அவர் நான் டேப்லெட் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட்டை தான் நான் அந்த மாதிரி நான் பண்ணி பொடிச்சு என் குழந்தைக்கு தண்ணீரில் கலந்து கொடுக்க போனேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாலும், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துக்கிட்டு இல்லை இது அந்த பொருள் தான், இது மாத்திரை கிடையாது, குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரை கிடையாது, இது அந்த பொருள் தான்ட்டு ஒரு பொருளை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது பெரும் சர்ச்சையாகி திமுகவோட மாணவர் அணி இதற்காக இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க டயத்தில் அவங்க போராட்டம் பண்ணி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போராட்டம் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, கடந்த ஆட்சி காலத்தில் இதை விட ஒரு பயங்கரமான சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வழக்கு இதாகி அவரை கைது பண்ணினாங்க. கைது பண்ணி அவர் சிறையை சென்றிருந்தார். சிறை சென்றப்பவும் அவர் அமைச்சர் பதவியில் தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் போராட்டம் பண்ணாத இந்த மாணவரணி இப்போ ஒரு அமைச்சர் மேலே நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டு தான். கிட்டத்தட்ட அந்த வீடியோ வெளியாக இருக்குது. என்னையை பொறுத்தவரை நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். எந்த கிறுக்கனாவது அவ்வளோ பப்ளிக்காக அவங்க சொல்லக்கூடிய அந்த பொருட்களை பப்ளிக்காக யூஸ் பண்ணுவாங்களா? ஏதோ ஒரு முட்டுச்சந்துக்குள்ளேயோ இல்லை ஒரு இதுலேயோ எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது. அது ஐபிஎல் ஸ்டேடியத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ. அத்தனை பேர்கள் முன்னிலையில் இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா? ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கிற யாராவது இதை யோசிக்கணும். நான் நேற்று கூட லைவில் இதை தான் பேசியிருந்தேன். ஓகேவா? அவர் அவரே ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி இல்லைங்க, நான் மாத்திரை நுணுக்கி என் குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக நுணுக்குனது. அதாவது நுணுக்கிறதுனா அதை பொடி பண்ணி அதை தண்ணீரில் கலந்து கொடுக்கறது மாதிரி. நிறைய பேர் டாக்டர் அட்வைஸ்லாம் இங்கே யாருமே மேக்ஸிமம் இதை விட மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு அந்த மாத்திரையை கொடுத்தா சரியாகுங்கிறதா எல்லாரோட அந்த இது. குழந்தைக்கு மாத்திரையை அந்த மாத்திரையை தண்ணீர்லேயோ ஜூஸ்லேயோ அவங்க கலந்து கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தை சரியாயிருங்கிறது பெற்றவங்களோட எண்ணம். அதனால நிறைய பெற்றவர்கள் இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்தா வாழைப்பழத்துக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க. இந்த பஸ்ஸில் போகும்போது வாந்தி எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டே வாந்தி எடுப்பாங்கன்ட்டு வாழைப்பழத்துக்குள்ளே மாத்திரையை வச்சு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. ஓகேவா? நான் என்னையை பொறுத்தவரை என்னென்னா, பேசிக் சென்ஸ் இருக்கிற யாராவது ஒருத்தங்க இதை இவ்வளோ பெரிய விஷயம் ஆக்குவாங்களான்னு கேட்டால் இல்லை. இது முழுக்க முழுக்க அரசியல் காரணத்துக்காக இதை ரொம்ப தூக்கி பேசப்படுதே ஒழிய, இது அவர் 2 வருடத்துக்கு முன்னாடியோ 3 வருடத்துக்கு முன்னாடியோ வெளியிட்ட வீடியோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வெளியிட்ட நபரே சொல்லிட்டாரு, அந்த வீடியோவை நான் தான் வெளியிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த வீடியோ கொடுத்த ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது, இல்லைடா அது குழந்தைக்காட்டி தான் மாத்திரை நுணுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இது உண்மையிலே அவர் அது மாத்திரையை தான் நுணுக்கியிருப்பாப்புல, அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி அவ்வளோ பெரிய ஸ்டேடியஸில் வச்சு இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு அந்த நபரே சொல்கிறாரு. அந்த நபரும் ஒரு யூடியூபர் தான், பொலிட்டிக்கல் இது பேசக்கூடிய ஒரு நபர் தான். இந்த இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ஆதரவாக அடிக்கடி பேசக்கூடிய நபர் தான். ஆனால் அந்த நபரே சொன்னதுக்கப்புறமும் எதிர்கட்சிகள் இது மேலே போராட்டம் பண்ண போகிறேன்னு இறங்குறாங்க. பார்த்தீங்களா? போன முறையில் ஒரு பார்களில் அந்த பொருட்கள் உபயோகிக்கப்பட்டதுன்னு சொல்லி கைது செய்யப்படுறாங்க. திரைப்பிரபலங்கள் கைது செய்யப்படுறாங்க. அந்த பார்கள்லாம் சீல் வைக்கப்படுது. அப்பவும் அந்த ஒரு அது என்னமோ சொல்லுவாங்க, அது பேர் ஓகேவா, மகிழ்வு விடுதியாக ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க, அதெல்லாம் இது பண்ண சீல் வைக்கப்படுது. அப்போல்லாம் இந்த அணிகள் ஏன் போராட்டம் பண்ணலன்னு நான் கேட்குறேன். நான் நியாயப்படுத்தலை. அவர் யூஸ் பண்ணியிருந்தா அதை நியாயப்படுத்தலை. அவர் யூஸ் பண்ணியிருந்தா அவர் அந்த பிளட் டெஸ்ட் எடுங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த எப்படி இருந்தாலும் அதை யூஸ் பண்ணவங்க அந்த பிளட்டில் அந்த ஸ்ட்ரெயின் இருக்க தான் செய்யும். எப்படி ஒரு ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுவாங்க, ஒன் டைம் யூஸ் பண்ணாலும் அவங்க பிளட்டில் அது லைஃப் டைம் அந்த ஸ்ட்ரெயின் இருக்குமோ, அதே மாதிரி தான் இதுவும் ஸ்டீராய்டு மாதிரி தான் இதுவும். அப்போ இதுவும் பிளட்டில் இருக்கும். அதை எடுத்து அதை பார்த்து அதை வச்சு அவங்க ஒரு முடிவு எடுக்கட்டும். முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தூண்டுதலின் பேரில் போராட்டங்கள் பண்ணுறது. அந்த நபர் பல்வேறு உதவிகளை செஞ்ச நபர். அந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் பல்வேறு உதவிகளை செஞ்சுருக்காப்புல. அப்படி உதவிகள் செய்யக்கூடிய இவ்வளோ ஒரு வெளிப்படைத்தன்மையாக உதவிகள் செஞ்சுக்கிட்டு மக்கள் நலப்பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி பழக்கத்தில் இருந்திருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. உண்மையிலே நான் என்றைக்கும் நடுநிலையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அவர் சொன்னது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனால் பிளட் டெஸ்ட் எடுங்க, நிரூபித்து அவர் அப்படி உண்மையிலே அந்த பொருளை யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் மேலே ஆக்ஷன் எடுங்க. அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி அவர் பதவி விலக வேண்டும். அப்போது இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி விலகினாரா, இல்லை ஊழல் வழக்குகள் நிரூபிக்கப்பட்ட யாராவது பதவி விலகினாங்களா, திரும்ப பதவிக்கு வராமல் இருந்தாங்களா? இந்த கட்சி இந்த திமுக மாணவரணி தான் பண்ணுது. திமுகவிலே எத்தனை பேர் மேலே வழக்குகள் இருக்குது, அவங்க எல்லாம் பதவி விலகினாங்களா? இல்லை ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படலைனாலும் வழக்குகள் இப்போ நிலுவையில் இருக்குல்ல. அப்போ நிலுவையில் இருக்கும்போது அவங்க அரசியலில் வரலாம்.
ஆனால் ஏவுதலின் பேரில் இந்த போராட்டம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது மக்களே. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வந்து மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். தொடர்ந்து தினமும் நடக்கக்கூடிய விஷயத்தை லைவ்லையும் இதே போன்ற முக்கியமான விஷயத்தை வந்து வீடியோவிலையும் வெளியிடுகிறோம். நன்றி, வணக்கம். இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் உங்கள் சங்கர். நன்றி.